2026 தேமுதிகவிற்கு ராஜ்யசபாவில் ஒரு சீட் என அதிமுக அறிவித்திருக்கிறது. இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய, அதாவது அடுத்த மாதம் நடைபெற இருக்கும் ராஜ்யசபா அந்த தேர்தலில் அதிமுகவின் வேட்பாளர்கள் யார் என்பது தொடர்பான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இந்த தருணத்தில் எம்முடைய இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் சிவப்பிரியன் அவர்கள். வணக்கம் திரு சிவப்பிரியன். அதாவது அதிமுக தரப்புல இருந்து வணக்கம், ராஜ்யசபாவிற்கான வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்காங்க. அத்தோடு அவங்க கூடுதலா என்ன பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தேமுதிகவுக்கு அடுத்த ஆண்டு ஒரு சீட்டு தேமுதிக அதிமுக கூட்டணியிலேயே தொடர்கிறது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இது ஒரு சமாதானமா, இல்ல இதை தேமுதிக அக்செப்ட் பண்ணிக்குமா? இதை நாம எப்படி புரிஞ்சுக்கணும்? இல்ல, அதாவது 2024ஆம் ஆண்டு தேர்தல் உடன்படிக்கையின் பொழுது ராஜ்யசபா சீட் ஒண்ணு கொடுக்கிறோங்கிறது அதிமுக அறிவிக்கவில்லை. தேமுதிக தான் அந்த அறிவிப்பை மேற்கொண்டது. இப்பொழுது அதிமுக அந்த அறிவிப்பை வெளிப்படையாக பொதுவெளியில் செய்திருப்பதனால் அடுத்த வருடம் தேமுதிகவிற்கு அந்த சீட்டை கொடுக்க வேண்டிய கட்டாயமும் அவசியமும் அதிமுகவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதையேதான் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். ஒரு தேர்தல் உடன்படிக்கையின் பொழுது இத்தனை நாடாளுமன்ற இடங்கள் கொடுக்கப்படுகிறது, ஒரு ராஜ்யசபா சீட் கொடுக்கப்படுகிறது என்று ஒத்துக்கொண்டால் அதை எழுத வேண்டும். அதை ஒரு அறிக்கையாக, உடன்படிக்கையாக, ஒரு அக்ரிமெண்டா அவங்க பேசிக்கிட்டு அதை கையெழுத்து போட்டால் மட்டும்தான் அது உண்மையிலே அரசியல் சாதுரியம். ஒரு வாய் வார்த்தைகளில் சொல்வது பெரிய நிறைய நேரங்கள்ல அது எடுபடாது. அது போன்றுதான் ஏற்கனவே சொன்னது போல அடுத்த வருடமும் இடங்கள் காலியாகிறது. அப்ப காலியாகும் போது அப்போ ஒண்ணு கொடுக்கிறோம் அப்படின்னும் போது அதிமுக தேர்தலுக்கு ஒரு வருடத்திற்கு முன்னால் அதிமுகவுக்கு இந்த ராஜ்யசபா சீட் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்குது. ஏனென்றால் அவர்களுடைய கட்சியில் முக்கியஸ்தர்களுக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு இருக்கிறது. அவங்களும் நிறைய லீகல் பேக்கேஜ் பண்றாங்க. அதனாலதான் இன்பதுரைக்கு அவர்களுக்கு அந்த சீட் கொடுக்கப்பட்டிருக்கு. இதனால அதிமுகவில் தேர்தலுக்கு முன்னால் அவர்களுக்கு ஒரு கட்டாயம். அதனாலதான் தேமுதிகவுக்கு இந்த வருடம் இல்லை, அடுத்த வருடம் கொடுக்கிறோம் என்று அவர்கள் உறுதிப்படுத்தி இருப்பது எதற்காக என்றால், 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் தேமுதிக தொடர வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தில் தான். அதை பேசி வச்சுக்கிட்டு தான் திரு சுதீஷ் அவர்கள் 2 நாளைக்கு முன்னால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்த பொழுது இது கூறப்பட்டிருக்கிறது. இப்போ வெளிப்படையா தேமுதிக என்ன சொல்கிறது அப்படின்றத பார்க்கணும். அடுத்த முறை அதிமுக இந்த விவகாரத்தில் எதையும் சொல்லி தப்பிக்க முடியாது. ஏனென்றால் இப்போ கொடுக்கிறோம் என்று ரொம்ப வெளிப்படையா அறிவித்திருக்கு. திரு சிவப்பிரியன், நீங்க சொல்ற மாதிரி அடுத்த முறை அதிமுக இதை கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் அப்படின்றத புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ அடுத்த முறை எலெக்ஷனு, அதுல ஒரு ராஜ்யசபா சீட் அப்படின்றப்போ எத்தனை தொகுதிகளை அதிமுக வரக்கூடிய தேர்தலில் வெல்லும் அப்படின்ற ஒரு கேள்வியும் நீடிக்கிறது. ஏன்னா திமுக தரப்புல இருந்து அவங்க 200+ அப்படின்றத தேர்தல் பிரச்சாரமாகவே மேற்கொள்றாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல அதிமுக எத்தனை எம்எல்ஏக்களை வெல்கிறார்கள், அதன் அடிப்படையில தானே தேமுதிகவுக்கு சீட்டு ஒதுக்க முடியும். அப்ப வரக்கூடிய தேர்தலில் அதிமுகவின் வெற்றியும் இதுல முக்கியமான ஒரு ஃபேக்டர் தானே நம்ம பார்க்கணும். உங்களுடைய கேள்வி நியாயமானது. அதில் நிறைய அர்த்தங்களும் இருக்கிறது. ஆனால் விஷயம் என்னவென்றால், அதிமுக தன்னுடைய கட்சியினுடைய நலனை தான் மேலோக்கி பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. எல்லா கட்சிகளுக்குமே அவங்களுக்கு எக்ஸஸா இருக்கிற சீட்ஸை மட்டும்தான் இன்னொருத்தருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கும். எக்ஸஸ் இல்லாத சீட்ஸை இல்லைன்னா ஏதாவது ஒரு நிர்பந்தம் இருக்க வேண்டும். அன்னைக்கு பாமகவுக்கு அவங்க ஒரு சீட்டு கொடுத்தது 2019 எதற்கு என்றால், அது நாடாளுமன்ற தேர்தலுக்காக அல்ல, சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவினுடைய ஆட்சி நீடிக்க வேண்டும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் முதல்வராகவே நீடிக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு அந்த 22 சட்டமன்ற இடைத்தேர்தலில் கணிசமான இடங்கள் வேண்டும். வட தமிழ்நாட்டில் பாமகவினுடைய செல்வாக்கினால் அவர்கள் கிட்டத்தட்ட 4 தொகுதிகளில் ஜெயிச்சார்கள். அதற்காக தான் அது கொடுக்கப்பட்டது. அன்னைக்கு அது அரசியல் நிர்பந்தம், அரசியல் கட்டாயம். அதே போன்று ஜி.கே. வாசனுக்கு பாஜகவினுடைய பரிந்துரையில் அவர்கள் கொடுத்தார்கள். அது அரசியல் கட்டாயம், அரசியல் நிர்பந்தம். அது போன்ற ஒரு அரசியல் நிர்பந்தமோ கட்டாயமோ இன்று அதிமுகவுக்கு ஏற்படவில்லை. ஏனென்றால் அந்த கட்சி ஆட்சியில் இல்லை, எதிர்கட்சியில் இருக்கும் பொழுது இருக்கின்ற 2 உறுப்பினர்களில் ஒருவரை நீங்கள் வேறு ஒரு கூட்டணி கட்சிக்கு கொடுத்தால், அப்ப கட்சியில் இருப்பவர்களுக்கு எப்பொழுது நீங்கள்
வாய்ப்பு கிடைக்காதவர்களுக்கு அல்லது வந்து தேர்தலில் போட்டியிடாதவர்களுக்கு, தேர்தலில் தோற்றவர்களுக்கு எப்போ நீங்க வந்து வாய்ப்புகள் கொடுப்பது அப்படிங்கிற அந்த கேள்வி வரும்பொழுதுதான் அதிமுகவினுடைய பிரதானம் இன்ட்ரெஸ்ட் வந்து இதுல பிரதானமாகி தேமுதிகவுக்கு அடுத்த முறை கொடுக்குறோங்கிறாங்க. ஸோ தேமுதிக இதை ஒத்துக்கிறாங்களான்னு பார்க்கணும். இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அதிமுக ஜெயிக்க வேண்டும், திமுக 200 அப்படிங்கறது வந்து அவங்களோட கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜி. அதுக்காக திமுக 200 சீட்டு ஜெயிக்க போகிறதா இன்னைக்கு கேட்டீங்கன்னா யாரும் அதை யூகிக்க முடியாது. அதிமுக ஆட்சிக்கு வருமானு கேட்டாலும் அதை யாரும் யூகிக்க முடியாது. எல்லாமே அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் தான். திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க போன முறை எடுத்த 159 விட அதிகமான இடங்களில் வெல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதிமுக பாஜக கூட்டணி திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இது அவங்கவுங்களுடைய எண்ணம். இதற்கும் சீட்டு ஜெயிக்கிறதுக்கும் வந்து எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. அது வந்து பல விஷயங்களை பொறுத்தது. அடுத்த வருடம் வரை என்னென்ன இஷ்யூஸ் தேர்தலில் இருக்குன்னு பார்க்கணும். எப்படி மக்கள் ஓட்டு போட போறாங்க, விஜய் போன்ற நியூ ஃபேக்டர்ஸ்க்கு மக்கள் எப்படி ஒரு ஆதரவை கொடுக்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் பொறுத்துதான் இருக்கு. ஆனால் அதிமுக அவனுடைய முடிவு வந்து எனக்கு வந்து ஒரு அதிர்ச்சியையோ இல்ல ஒரு ஆச்சரியத்தையோ ஏற்படுத்தவில்லை. எதிர்பார்த்ததுதான் 2 தொகுதிகளிலுமே அதிமுக தான் இருக்கும். ஏனென்றால் அதிமுகவுக்கு 66 இடங்கள், ஓபிஎஸ் 4 பேரோட அதிமுகவுக்கு 66 இருக்கு, பாஜகவுக்கு ஒரு 4 இருக்கு. பாமகவோட சப்போர்ட் இல்லாமலேயே அதிமுக இந்த பாஜகவினுடைய சப்போர்ட்டை வாங்கிட்டாவே அவங்களால 2 உறுப்பினர்களை ஈஸியா நிறுத்த முடியும். இந்த பிரச்சனைகள்லாம் வராம இருந்ததுக்கு காரணம் என்னன்னா 5வது வேட்பாளரை எந்த கட்சியும் திமுக நிறுத்தவில்லை. அவங்க 5வது வேட்பாளரை நிறுத்தி இருந்தால் பாமகவினுடைய அந்த 5 உறுப்பினர்கள் மற்றவர்கள் எல்லாம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக கருதப்பட்டிருப்பார்கள். இப்ப தேர்தல் நடக்க போவதில்லை. 6 பேர் தான் போட்டியிட போறாங்க. 6 பேரும் போட்டியிட்டு தேர்ந்தெடுக்கப்பட போகிறார்கள் அப்படின்ற பட்சத்துல இது வந்து அதிமுக வந்து தன்னுடைய நலனை பிரதானமாக்கி தங்கள் கட்சிக்காரர்களுக்கு கூட்டணியும் முக்கியம், அதனால்தான் 26 கொடுக்கிறோம். இப்போதைக்கு கட்சி முக்கியம் 2026 பொறுத்தவரையில். அதனால்தான் கட்சியில் உழைத்தவர்களுக்கு கொடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மெசேஜா அதிமுக அனுப்பி இருக்கிற மாதிரி தான் நான் பார்க்கிறேன். நன்றி திரு சிவபிரியன். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துள்ளமைக்கு மிக்க நன்றி.